மித்ரா ஃபார்மர்ஸ் சேனல் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் உங்கள் முனைவர் சிவபாலன். நம்முடைய சேனலில் விவசாயத்தை லாபகரமாக எப்படி மாற்றலாம், விவசாயத்தை ஒரு தொழிலாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயனுள்ள விஷயங்களை பகிர்ந்துட்டு வரோம். அந்த வகையில் விவசாயத்தில் ஒரு தொழில் ரீதியாக ஒரு நிறுவனமாக விவசாயம் சார்ந்த ஒரு நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியுமா, அதற்கு எவ்வளோ செலவாகும், அதற்கான மானிய திட்டங்கள் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வேளாண் உள்கட்டமைப்பு நிதி. ஒரு விவசாயத்தில் விவசாயி அறுவடை பண்ணுறாரு. அந்த அறுவடை பண்ண தானியத்தை போய் சந்தையில் விற்பனை பண்ணுறாரு. ஆனால் போதிய லாபம் இல்லைன்னு சொல்லி கஷ்டப்படுறாரு. ஆனால் அதே தானியத்தை அறுவடை செய்த பின்பு சுத்தப்படுத்தி தரம் பிரித்து மதிப்பு கூட்டி அதை ஒரு பொருளாக மாற்றி விற்பனை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் ஒரு தனி நபரால் செய்வதற்கு ஒரு சிரமமான ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு நிறையா நிதி உதவி தேவைப்படுது. அப்போ அறுவடை செய்த தானியத்திலிருந்து அது சந்தைக்கு கொண்டு போகிறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய 15% வேளாண் விளைபொருட்கள் ஒரு தரம் குறைந்து அழுகி போகையோ அல்லது தரம் குறைந்தோ பாதிக்கப்படுது. இந்த மாதிரி ஒரு அறுவடைக்கு பிந்தைய இழப்பை சரிகட்டும் வகையில் ப்ராசஸிங் சென்டர், பதப்படுத்தும் அலகுகளை நம்ம அமைக்க முடியும். இந்த தானியங்களை சுத்தப்படுத்தி தரம் பிரிக்கிறதுக்கு அந்த களம், ஒரு ஷெட்டு மாதிரியான ஒரு அமைப்பு, இந்த அலகுகளை அமைக்கலாம். சரி, அறுவடை செய்த தானியத்தை அந்த அறுவடை செய்த பின்பு தரம் பிரிக்கக்கூடிய இடத்துக்கு எப்படி எடுத்து போகிறது, அதுக்கு ஒரு வாகனம் வேணும்ல. அப்போ அந்த வாகனம் வாங்குவதற்கும் ஒரு செலவு இருக்குது. அதற்கு பிறகு இந்த அலகிலிருந்து அந்த தரம் பிரித்த தானியத்தை மதிப்பு கூட்டும் விஷயத்துக்கு கொண்டு போகணும். அதற்கு இயந்திரங்கள் தேவை, அதற்கு தனியாக ஒரு இடம் தேவை. இப்படி அறுவடை செய்த பின்பு அந்த தானியங்களை மதிப்பு கூட்டும் இடத்துக்கு செல்லும் வரைக்கும் உள்ள எல்லா செலவினங்களையும் உள்ளடக்கிய வகையில் தான் இந்த வேளாண் உள்கட்டமைப்பு நிதி திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறாங்க. ஏறக்குறைய 2 கோடி ரூபாய் அளவுக்கு திட்ட அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்க முடியும். 7 வருடங்களில் இந்த கடன் திட்டத்தில் நீங்கள் பெற்ற கடனை தொகையை திருப்பி கட்ட வேண்டியிருக்கும். இந்த கடனுக்கான வருடாந்திர வட்டி பார்த்திங்கன்னா வெறும் 3% தான். ஒரு விவசாயி அல்லது தனிநபர் அல்லது விவசாய குழு அல்லது சிறு வணிக நிறுவனங்கள் எல்லாருமே இந்த வேளாண் உள்கட்டமைப்பு நிதியில் பங்கு பெற முடியும். அறுவடை செய்த தானியத்தை தரம் பிரித்து அதை மதிப்பு கூட்டும் வகையில் இருக்கக்கூடிய எல்லா பணிகளுக்கும் இந்த வேளாண் உள்கட்டமைப்பு நிதியில் நீங்கள் நிதி உதவி பெற முடியும். இது வெறுமனே மதிப்பு கூட்டும் தொழிலுக்கு மட்டும்தானா? நாங்கள் ஏற்கனவே ஒரு நிறுவனத்தை நடத்திட்டு வர்றோம், எங்களுக்கு வாகனம் தான் தேவைன்னா அந்த வாகன நிதியும் இதில் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நாங்கள் ஏற்கனவே ஒரு சிறு வணிக நிறுவனத்தை நடத்திட்டு வர்றோம், எங்களுக்கு அந்த நிறுவனத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருள் இயந்திரங்கள் வாங்குவதற்கு அல்லது அந்த தானியங்களை சேமிப்பதற்கு சேமிப்பு கலன்கள் அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் அதற்கும் இந்த வேளாண் உள்கட்டமைப்பு நிதியில் இடம் இருக்குது. நீங்கள் ஒரு பொருளை தரம் பிரித்து அதை மதிப்பு கூட்டி விற்பனை செய்வது வரைக்கும் உள்ள எல்லா பணிகளுக்கும் இந்த திட்டத்தில் இடம் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் உற்பத்தி இல்லாமல் இயந்திரங்களை வாங்கி வாடகைக்கு விடுவதற்கும் இந்த திட்டத்தில் இடம் இருக்குது. இன்றைக்கு பார்த்தா விவசாயத்தில் கணிப்பொறி, ஆள் இல்லாத பறக்கும் விமானம், ட்ரோன் எல்லாமே வந்தாச்சு. இந்த ட்ரோனை வாங்குவதற்கும் இந்த திட்டத்தில் இடம் இருக்குது. இந்த 2 கோடி ரூபாய் அளவுக்கு உள்ள திட்ட அறிக்கையை எப்படி தயார் செய்கிறது, அதற்கு செலவாகுமே, அதற்கு உரிய ஆட்களை போய் நாங்கள் தேடி போகணுமே அப்படிங்கிற கவலைப்பட வேண்டாம். ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கக்கூடிய மாவட்ட தொழில் மையத்தில் மாவட்ட வள அலுவலர் இருக்கிறாங்க. இந்த மாவட்ட வள அலுவலர் உங்களுக்கான திட்ட அறிக்கையை இலவசமாகவே தயார் செய்து தர்றாங்க. நீங்கள் செய்ய வேண்டியது மாவட்ட தொழில் மையத்துக்கு போய் நீங்கள் செய்ய இருக்கக்கூடிய தொழிலை பற்றி அவங்கள்ட்ட கலந்துரையாடணும். அவங்களுடைய ஆலோசனைக்கு ஏற்ப ஒரு திட்ட அறிக்கையை தயார் செய்த பின்பு வங்கிக்கு செல்லும் பொழுது இந்த வேளாண் உள்கட்டமைப்பு நிதியில் ரொம்ப சுலபமாக இந்த லோனை, இந்த வங்கி கடன் உதவியை பெற முடியும்.